வணக்கம் நண்பர்களே, பதிவு 1 பார்த்துருப்பீங்க எப்படி இந்த பிரத்னா பெயருக்கு வந்தோன்றது. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நமக்கான போட் வருது. இப்போ NIDA லைனில் தான் போக போகிறோம். போட் நம்பர் 11 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா NIDAன்றது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது. உள்ளே கண்டக்டர் போகலாம். எல்லாம் ஏற போகிறோம். அதில் ஃபேனுகள்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லோரும் போய் ஏறுறாங்க, நம்மளும் போய் ஏறிக்குவோம். உள்ளே ஏறினதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிக்கலாம். நான் போக போகிறேன். இதான் வந்து ஓட்டுறாரு. கடைசி ஸ்டாப் வரைக்கும் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டுறேன். நம்ம போகிறது இதில் தான் போக போகிறோம். பிரத்தனாம்பரம் இருக்க நடுவில் இந்த சைடில் அப்படியே போக போகுது. இதெல்லாம் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்டாப்பிட போகுது இந்த போட்டு. இந்த ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். நீங்கள் போட்டிங்கனாலே கேனல் போட்டு பேங்காக் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் இது எப்படி எந்தெந்த லைனில் போகுதுன்றதை பார்க்கலாம். எப்படி இருக்கு போகும். மேலே எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் இருக்குது. அழகான போட்டு வச்சுருக்கோம். ஜனால் உரமாக உட்காந்துருக்கோம். நம்ம பார்த்துட்டு ஒரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ரிப் எப்படி இருக்க போகுதுன்றது போக போக தெரியும். பார்க்கலாம். அது நிறைஞ்சாதான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டேன் எதுக்கும் ஒரு 20 ரூபா எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். அதிகபட்சம் 22 ரூபா வரைக்கும் இந்த டிக்கெட் ஆகும்னு சொன்னாங்க. போக போக தான் நம்ம வந்து தெரியும். நான் எடுக்கிறப்ப சொல்கிறேன் எவ்வளோ வருது. நல்லா இருக்குது. முன்னாடி இருக்கிறது சின்ன சீட்டாக இருக்குது. ஒரு ஆள் 2 ஆள் உட்கார்ற மாதிரி. பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 பேர் 4 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. அதனால தான் இங்கே வந்து உட்காந்தோம். நல்லா ஒரு பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ டிக்கெட். ஜூம் பண்ணி காட்டு. கண்ணாடிலாம் இதுக்கு பட்டன் இருக்குமே அழுத்துறதுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து நம்ம கடைசி ஸ்டாப் போகிறது தான் பிரச்சனை இல்லை. நிப்பாட்டணுன்னா இந்த மாதிரி பட்டன் இருக்குது. அந்த பட்டன் அழுத்தணுன்னா நமக்கு நிப்பாட்டுவாங்க. பஸ்ஸு மாதிரியே தான். இந்த ஊரில் பஸ்ஸுக்குமே அதே மாதிரி தான் பட்டன்ஸ் இருக்கும். அதை அழுத்தினா நிப்பாட்டுவாங்க. இதுக்குமே அதே மாதிரி நமக்கு என்ன சொன்னோன்னா அந்த பட்டன் அழுத்தவும் நிப்பாட்டுவாங்க. வண்டி எடுக்கிற மாதிரி தெரியல. சுற்றிக்கிட்டு இருக்காது நம்ம டிரைவர்.
ஆப்போசிட்டில் அந்த சைடில் ஒரு போட் வருது. இது எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல இந்த பயணம். பார்த்தீங்கன்னா மணி ஒரு 3 மணி பக்கமாக ஆக போகுது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க. 2 ஹவர்ஸ் ஆகுது. 3 மணிக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வரத்தார இழுத்தெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க மேலே. வண்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பதிவு போடுறேன். நான் அதில் பாருங்கள் பார்ட் 3 மாதிரி போடுறேன். ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அந்த பதிவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். வண்டி எடுத்ததுக்கப்புறம் டிக்கெட் வாங்குறது எவ்வளோ ஆகுது என்னன்றதெல்லாம் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.